நம்ம இந்த வீடியோவில் வாட்சரோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டீன் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புகிற வாட்சரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப வெறியாக இருக்காரு. அதனால டீன் நோராக்குள்ளே ஒரு இடைவெளி வருது. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தியோட்ரா சிசிடிவி கேமரா மாட்ட வந்த டக்கோட்டா தான் வாட்சர்னு சொல்கிறாங்க. டீன் எலிஃபோனில் டக்கோட்டாவோட ப்ரைவேட் சேட்ஸை படிச்சிடுறான். டக்கோட்டா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இதில் எலி கோவமாகி டீன் ஒரு ரேசிஸ்ட்டுன்னு சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுடுறா. ஆனால் டக்கோட்டா வாட்சர் இல்லை. டக்கோட்டா டீன் தான் வாட்சராக இருப்பார்னு நினச்சி அவங்க பெட்ரூமில் சிசிடிவி மாட்டியிருப்பான். டீன் ரூமில் ஒரு சின்ன வயசு பொண்ணு இருக்கிற மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோவை டக்கோட்டா நோராக்கும் டீனோட பாஸ்க்கும் அனுப்பிடுறான். இதை நோரா நம்பிடுறாங்க. டீனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. டீன் 657 பொலிவார்டோட பழைய ஓனர் ஆண்ட்ரூ ஒரு ஆக்டர்னு கண்டுபிடிக்கிறான். டீன் நைட்டில் அந்த வாட்சர் வரானான்னு வீட்டு பக்கத்தில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. செத்து போனதாக சொன்ன மிச்சும் மொரினும் உயிரோட வராங்க. இதோட எபிசோட் 4 முடியுது. எபிசோட் 5க்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 5க்குள்ளே போகலாம். நோரா அவங்க வீட்டு லேண்ட்லைன் கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு நம்பர் புதுசாக இருக்குது. ஷாக் ஆகி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது நோரா தங்கியிருந்த மோட்டலுக்கு கனெக்ட் ஆகுது. அன்னைக்கு நைட் நோராக்கு வந்த கால் அவங்க வீட்டில் இருந்து தான் வந்திருக்கு. நோரா தியோட்ராவை பார்க்க வராங்க. தியோட்ராக்கு நோரா டீனை வெளியே அனுப்புனது தெரியும். நோரா டீன் அப்படி பண்ணியிருப்பான்னு தோணலைன்னு சொல்கிறாங்க. தியோட்ரா கிட்ட நான் அந்த பொண்ணோட நம்பர் இருக்கான்னு பார்க்க கால் ரெக்கார்ட் செக் பண்ணேன். ஆனால் நான் மோட்டலில் இருக்கும்போது வந்த கால் எங்கள் வீட்டில் இருந்து தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. தியோட்ரா ஷாக் ஆகுறாங்க. வாட்சர் மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறது என் ஹஸ்பண்ட் தான். அவர்னால தான் இந்த வீட்டுக்கு வாங்கின கடனை சமாளிக்க முடியல. அதை என்கிட்ட சொல்லவும் முடியல. அதான் இப்படி பண்ணியிருக்காரு. டீன் தான் வாட்சர்னு நோரா சொல்கிறாங்க. கேரன் மிச் மொரினை பார்க்க வந்திருக்காங்க. எப்படி அவங்க உயிரோட வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. ஆனால் மிச் மொரின் அதை பற்றி பேச விருப்பப்படலைன்னு சொல்கிறாங்க. கேரன் உங்கள் வீட்டில் மர்டர்லாம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க. இதனால உங்கள் வீடு ரொம்ப கம்மி விலைக்கு தான் போகும். நீங்கள் பேசாமல் எனக்கே விற்றுருங்கன்னு சொல்கிறாங்க. மிச் மொரின் நாங்களே மனசு வருத்தத்தில் இருக்கோம், இப்படி தான் வந்து கேட்பீங்களான்னு கேரனை வெளியே அனுப்பிடுறாங்க. கேரன் நோரா வீட்டை பார்த்துட்டு போகிறாங்க. தியோட்ரா நோரா சொன்னதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் அனலிஸ்ட் கிட்ட பேசி அந்த வாட்சர் என்வலப்பில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கை டீனோட ஹேண்ட் ரைட்டிங் கூட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் கேங்கிற ஆல்ஃபபெட் வாட்சர் என்வலப்லையும் டீன் ஹேண்ட் ரைட்டிங்லையும் மேட்ச் ஆகிருக்கு. 70 to 80% மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நோரா டீன் ஏன் இப்படி பண்ணாருன்னு வருத்தப்படுறாங்க. தியோட்ரா நீங்கள் லோன் வாங்கின பேங்க்குக்கு நான் போயிருந்தேன். உங்கள் லைஃப் டைம் சேவிங்ஸும் டீன் இந்த வீட்டுக்காக எடுத்திருக்காருன்னு டீனோட ஃப்ரெண்ட் ஸ்டீவ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் தானேன்னு தியோட்ரா கேட்குறாங்க. நோரா நான் படித்து பார்க்காம சைன் போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. டீன் ரினோவேஷனுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. டீனுக்கு ப்ரொமோஷனும் வரலன்னு சொல்கிறாங்க. நோரா செம ஷாக் ஆகுறாங்க. டீன் ஆண்ட்ரூவை ஃபாலோ பண்ணி போகிறான். நீ ஆக்டர்னு ஏன் சொல்லலை? நீ நிஜமானுமே எங்கள் வீட்டில் குடியிருந்தியான்னு கத்துறாரு. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு நீ கேட்கவே இல்லை. நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு ஆண்ட்ரூ கத்திட்டு போகிறான். நோரா கேலரிக்கு போகிறாங்க. அவங்க பாட்ரியில் செஞ்ச பீசஸ் எல்லாமே வித்துருச்சுன்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த கேலரி கியூரேட்டர் மார்ஜரி அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு ஷோக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறாங்க. நோரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வராங்க. அப்போ பேர்ல் அங்கே வராங்க. மிச்சும் மொரினும் சாகலைன்னு சொல்கிறாங்க. நோரா நம்ம தான் டெட் பாடியை பார்த்தோமேன்னு சொல்கிறாங்க. பேர்ல் எனக்கும் தெரியல, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பாட்லக் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு பேர்ல் நோராவை இன்வைட் பண்ணுறாங்க. நோராவும் போகிறாங்க. மொரின் நடந்ததை சொல்கிறாங்க. என் பையன் ஒரு ட்ரக் அடிக்ட். நாங்கள் ஃப்ளோரிடாக்கு வெக்கேஷனுக்கு போயிருந்த போது எங்களை மாதிரியே இருக்க வயசானவங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சுட்டு கொன்னுட்டான். எங்கள் இன்சூரன்ஸ் பணத்துக்காக உங்களுக்கு வர லெட்டர்ஸை அனுப்புறது கூட என் பையன் கிறிஸ்டபர் தான்னு அழுகிறாங்க. பேர்ல் நான் அந்த லெட்டர் அனுப்புறது ஜாஸ்பர் இல்லைன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கும் இதே மாதிரி 5 years முன்னாடி ஒரு லெட்டர் வந்துச்சு. அண்ட் ஓட் டு அ ஹவுஸ்ன்னு போட்டிருந்துச்சு. என் வீட்டை வர்ணிச்சு எழுதிருந்துச்சு. அது டைப் ரிட்டன் லெட்டர். நாங்கள் அப்போ வீடை ரெனோவேட் பண்ணலாம்னு நினச்சோம். ஜாஸ்பர் அதை பண்ண வேணாம்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி லெட்டர் எழுதி போட்டுட்டான்னு நினச்சேன்னு பேர்ல் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. நோரா ஜாஸ்பர் இருக்கானான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு பேர்ல் சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப சத்தம் கேட்குது. யாரோ இருக்காங்கன்னு நோரா சொல்கிறாங்க. பேர்லும் மொரினும் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறாங்க. நோரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எலி வந்து அப்பா விஷயத்தில் நான் நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு நோரா கிட்ட சொல்கிறா. நோரா பேர்லும் மொரினும் லெட்டர்ஸ் பற்றி சொன்னதை எலி கிட்ட சொல்கிறாங்க. எலி நீங்கள் அப்பா எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறா. நோரா இல்லை நான் நம்பலைன்னு சொல்கிறாங்க. டக்கோட்டா டீனை பார்க்க வந்திருக்கான். நீங்கள் அந்த பொண்ணு கூட இல்லைன்னு சொன்னதை நம்பாமல் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க நான் உங்கள் வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன்.
உங்கள் பெட்ரூம் தவிர அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான எந்த ஃபுட்டேஜும் இல்லைன்னு டக்கோட்டா சொல்கிறான். அவள் எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தான்னு கூட தெரியலன்னு சொல்கிறான். டீன் டக்கோட்டாவை கூட்டிகிட்டு நோராவை பார்க்க வர்றான். நோரா கிட்ட அந்த பொண்ணு உள்ளே வந்த எந்த ஃபுட்டேஜும் இல்லைன்னு டக்கோட்டா சொல்கிறான். நோரா அது எப்படின்னு கேட்குறாங்க. நானும் முதல்ல உங்கள் ஹஸ்பண்டை நம்பலை, இந்த ஃபுட்டேஜ் பார்த்தப்புறம் தான் நம்புறேன்னு சொல்கிறான். நோரா டக்கோட்டாவை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் தான் அந்த லெட்டர்ஸ் அனுப்புறீங்களான்னு டீன் கிட்ட கேட்குறா. டீன் கடைசியாக வந்த லெட்டர் மட்டும்தான்னு சொல்கிறான். நோரா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நான் பயந்துட்டேன், உன்கிட்ட எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் நான் அனுப்பலன்னு சொல்கிறான். நோரா கிளம்பலாம்னு சொல்கிறா. எங்கன்னு டீன் கேட்குறாங்க. சாம்பர்லேண்டை பார்த்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வாங்கன்னு சொல்கிறாங்க. டீன் நோரா ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. சாம்பர்லேண்ட் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வாட்சர் ஒரு லேடின்னு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் நோரா, டீன், எலி கார்ட்டர் ஒன்றா டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் முடிச்சு டீன் நோரா வாட்சர் பற்றி திரும்ப டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டை கணக்கில் வைக்க வேணாம், அந்த வாட்சருக்கு ஒரு வேளை யாராவது பொண்ணை தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னு டீன் சொல்கிறாரு. அது ஜான் கிராஃப்டான்னு சொல்கிறாரு. இல்லை, இந்த வீட்டு மேலே யாரோ பைத்தியமாக இருக்காங்க, அதான் நம்மளை போக வைக்க இப்படி பண்ணுறாங்கன்னு நோரா சொல்கிறாங்க. கேரன் அடுத்த நாள் நோராக்கு கால் பண்ணுறாங்க. உன் வீட்டை விலைக்கு கேட்குறாங்கன்னு பாதி ரேட் சொல்கிறாங்க. நோரா என்ன பாதி ரேட் கேட்குறாங்கன்னு முடியாதுன்னு சொல்கிறாங்க. கேரன் கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. நோரா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நோரா கண்ட்ரி கிளப் வராங்க. அப்போ கேரனும் சாம்பர்லேண்டும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறாங்க. டீனை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. எல்லாமே கேரன் தான் பண்ணியிருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு வந்து நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சும்மா சாப்பிட தான் வந்தோன்னு கேரன் சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, நீ தானே வாட்சர்னு நோரா கேரனை கேட்குறாங்க. என்ன வளர்றன்னு கேரன் கேட்குறாங்க. வாட்சருக்கு நாங்கள் வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து இதை விற்க சொல்லி சொல்கிறது யாரு? நீயும் சாம்பர்லேண்டும் பழகிறனால தான் பேட்கிராஃப்ட் பற்றி உனக்கு தெரியும். அதே மாதிரி செட்டப் பண்ணி டீனை தப்பாக காமிக்க ட்ரை பண்ண. உன்னால் இந்த வீட்டை அஃபோர்ட் பண்ண முடியல, அதான் சாம்பர்லேண்ட் உதவியோட எங்களை பயமுறுத்தி கம்மி விலைக்கு விற்க வைக்க பார்க்குற. ஏன்னா உன்னால் பாதி ரேட்டுக்கு தான் வாங்க முடியும்னு நோரா கத்துறாங்க. கேரன் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. நீங்கள் தானே தியோட்ராவை சஜஸ்ட் பண்ணீங்க, அவங்களுக்கும் இது தெரியுமான்னு நோரா சாம்பர்லேண்டை கேட்குறாங்க. டீன் சீக்கிரமே இதுக்கு நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டீனும் நோராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதில்லை, நம்ம சீக்கிரமாக நீங்கள் வாங்கின கடனை அடைச்சிட்டு இந்த வீட்டை விற்றுட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னு நோரா சொல்கிறாங்க. நோரா என் பாட்ரி பீசஸ் எல்லாமே விற்றுருச்சு, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எலி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரா. நீங்கள் அன்றைக்கி ஓட்டுவ ஹவுஸ் லெட்டர் பற்றி சொன்னீங்கல்ல, அதை நான் நெட்டில் போட்டேன்னே ஒரு எஃபி குரூப் வந்துச்சு. அதில் இருக்க எல்லாரும் வெஸ்ட்ஃபீல்ட் ஹை ஸ்கூல் தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த இங்கிலீஷ் டீச்சர் தான் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த அசைன்மெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறது தான்னு எலி சொல்கிறா. நோரா யார் அந்த டீச்சர்னு கேட்குறாங்க. எலி அவர் பேர் ராஜர் கப்லன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறா. இந்த ஆள் நம்ம வீடு பார்க்க வந்தப்போ இருந்தாருன்னு நோரா சொல்கிறாங்க. கரெக்டாக கான்ட்ராக்டர் வந்து கீழே கொஞ்சம் வரீங்களான்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை பார்க்கணும்னு சொல்கிறாரு. கீழே போய் பார்த்தா பேஸ்மெண்ட்டில் ஒரு டனல் போகுது. ஆண்ட்ரூவும் டனல் பற்றி சொல்லியிருப்பான். டீனும் நோராவும் உள்ளே போகிறாங்க. அப்போ திடீர்னு அதுக்குள்ளே யாரோ ஓடுறத காமிக்கிறாங்க. இதோட எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய்.